ஜெயகிந்த் எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதை பத்துறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அசாம் ரைஃபிள்ஸ்ல இருந்து இந்த வருஷத்துக்கான ட்ரேட்ஸ்மேனுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் கூடி சீக்கிரம் வரப்போகுது. அண்ட் டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 அக்டோபர் மந்த்தே வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணி இப்போ வந்து செலெக்ஷன் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து இந்த வருஷத்துக்கான ட்ரேட்ஸ்மேனுக்கு மட்டும் வேகன்சி வந்து விட போறாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குக்கு, பார்பர், அதுக்கப்புறம் ஸ்வீப்பர், டெய்லர், கார்டனர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஃபாய் கர்மச்சாரி, இந்த மாதிரி வந்து ட்ரேட்ஸ்மேனுக்கு மட்டும் வந்து விட போறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து அசாம் ரைஃபிள்ஸ் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கான நோட்டிஃபிகேஷன் 2024க்கான நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19 நவம்பர்ல இருந்து 21 அக்டோபருக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன, இப்போ வேகன்சி வந்தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும், ஹைட் என்ன இருக்கும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்லி பார்க்கலாம். அந்த வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசாம் ரைஃபிள்ஸ்லேருந்து டெக்னிக்கல் அப்படின்ட்டு ஒரு ரெக்ரூட்மெண்ட் வரும். அதில் ட்ரேட்ஸ்மேன் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு தான் விடுவாங்க. ஆனால் ட்ரேட்ஸ்மேனுக்கான போஸ்டர்ஸ் ஒரு சில போஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு சில போஸ்ட் மட்டும் தான் இருக்கும். இந்த குக்கு, அதுக்கப்புறம் சஃபாய் கர்மச்சாரி, இந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. ஸோ இதில் டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட ட்ரேட்ஸ்மேன் தான் வரும். ஓகேங்களா? டெக்னிக்கல்லாம் அப்படின்னா எலக்ட்ரிஷியன், பிளம்பர், அதுக்கப்புறம் வாரண்ட் ஆஃபீஸர், இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? வாரண்ட் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் சுபேதார், இது மாதிரி. ஸோ ஒரு டெக்னிக்கல் ட்ரேட்ல வரக்கூடிய இதை மட்டும்தான் வரும். ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு விட்டு இப்போ வந்து இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வரும் அப்படின்ட்டு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ட்ரேட் குவாலிஃபிகேஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ கொடுத்துட்டோம். அதில் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆல் ட்ரேட் ஃபார் டிஃபென்ஸ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு வீடியோ லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை போய் டச் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பாருங்க. அந்த வீடியோவில் என்னென்ன ட்ரேடுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்றத கம்ப்ளீட்லி அந்த வீடியோவில் பேசியிருக்கோம். ஓகேங்களா? ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 18 வயசுல இருந்து 28 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 25 வயசு அப்ளை பண்ணிக்கலாம். ரிலாக்ஸேஷனோட 28, ஒரு சில போஸ்டர்ஸ் எல்லாமே 33 வரையும் சிஎஸ்டியாக இருந்தால் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி வரும்போது வந்து இது ஆல்ரெடி டெக்னிக்கலுக்கு வந்த வேகன்சியில் வந்து 161 வேகன்சி வந்து ஒரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு வேகன்சி வரும். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்றதையும் அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம்லேயே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நமக்கு காம்படிஷன் வந்து அந்த அளவுக்கு தான் இருக்கும். யாரும் நம்மளோட ஜோனில் வந்து எவ்வளோ பேர் வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கும் காம்படிஷன் இருக்கும். இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கான ஃபிசிக்கல் இருக்கும். ஃபிசிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர் ரன்னிங் இருக்கும். அதில் 24 நிமிஷத்தில் நீங்கள் ரன்னிங் ஓடி முடிச்சாகணும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டை பொறுத்த வரையும் எல்லா ட்ரேடுக்குமே 170 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தாகணும். இது வந்து கம்பல்சரி. நம்ம பிஎஸ்எஃப்ல மட்டும் தான் 165 சென்டிமீட்டர் ஹைட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 170 சென்டிமீட்டர் கண்டிப்பாக இருந்தாகணும். இதோட கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஆனதுக்கப்புறம் இதோட செலெக்ஷன் எல்லாமே வந்து அசாமில் தான் நடக்கும். ஓகேங்களா? அசாமில் இருக்கக்கூடிய ஷெலாங் அந்த சென்டரில் தான் ஸோ உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் எல்லாமே நடக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அங்கே போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் இருக்கும் 5 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும், ட்ரேட் டெஸ்ட் இருக்கும், மெடிக்கல் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் அதாவது ஃபிசிக்கலுக்கு போகிறீங்க அப்படின்னா ஸோ ஃபிசிக்கல் முடிச்ச உடனே ஒரு 1 to 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கான ட்ரேட் டெஸ்ட்டும் அதுக்கப்புறம் மெடிக்கலும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே ஒரு 1 மந்த்துக்குள்ளே வந்து எல்லாமே முடிஞ்சிடும். அதனால் இங்கேருந்து போகும்போதே இது எல்லாமே ஸ்டே பண்ணி வந்து அங்கேயே வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்ததும் நான் அதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேன் அக்டோபர் மந்த், நவம்பர் மந்த் அதுக்கு யாராவது அப்ளை பண்ணி செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேகன்சி இந்த வருஷத்துக்கான வேகன்சி கண்டிப்பாக வரப்போகுது. அண்ட் பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேனும் ஆல்ரெடி வரப்போகுது அப்படின்ற ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதில் குவாலிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அதில் கொடுத்துருக்கேன். தெளிவாக வந்து அதை பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் வைஸ் வந்து அது ஸ்டேட் வைஸ் வேகன்சியை பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வேகன்சியே ரொம்ப கம்மியாக வந்தாலும் நீங்கள் வந்து போய் கலந்துக்கிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இங்கேருந்து போகிறதுக்கான செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்றது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்ததும் நான் அதை பற்றி தெளிவாக வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதை பற்றின வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.
உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ஆர்மிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா ஜிடி ட்ரேட்ஸ்மேனுக்கான மெட்டீரியல் நம்ம கிட்டே அவைலபிளா இருக்கு. மெட்டீரியல் பை பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளா இருக்கு. கீழே இந்தியன் ஆர்மி 2024 அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ள வந்து அதாவது இந்தியன் ஆர்மி இந்த வருஷத்துக்கான நோட்டிபிகேஷன் ஃபார்ம் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோ இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல ஒவ்வொரு வீடியோவும் பாருங்க. நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் எப்படி பை பண்றதும் அப்படின்றதும் அந்த வீடியோக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட் என்ன நமக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட ஜாப்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம